ஹலோ வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுன் கேமர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ அ கார்டன் பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம சீட் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் இருக்குது கைஸ். அது க்ரோவா கார்டன் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இது க்ரோவா கார்டன் பார்ட் 2. இதில் பார்த்திங்கன்னா நைட்டில் போய் ஸ்டீல்லாம் பண்ண முடியும் கைஸ். அதாவது நைட்டில் போய் ஸ்டீல்லாம் பண்ணலாம். இல்லை வந்து பெட்ஸ் வந்து நம்ம எக்கு வாங்கி ஹேட்ச் பண்ணுற மாதிரி இருக்காது, வெளியிலேயே ஸ்பான் ஆகும். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். கேரட் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். இது 500 ருபீஸ் இருந்தால் நம்மளால் பேஸ் அப்கிரேட் பண்ண முடியும். இது கொடுத்து சேல் கொடுத்துட்டு சேல் மை இன்வென்ட்ரி கொடுத்துட்டேன். ஏன் என் சர்வரில் யாருமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் சர்வரு. அதாவது இப்போ நான் வீடியோவில் விளையாண்டுருக்கிற வரைக்கும் ப்ரைவேட் சர்வர் ஃப்ரீயாக தான் இருக்குது. இதுக்கு மேலே ரோபக்ஸாக மாற்றலாம். அங்கேட்டி இப்போவே போய் எல்லோரும் ப்ரைவேட் சர்வரில் விளாண்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் பப்ளிக் சர்வரில் போனீங்கன்னா நைட் ஆனால் இல்லை டே நைட்டில் இருக்குது, அப்புறம் ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்கிட்ட 5 ரூபா இருக்குது. 5 ரூபாய்க்கு எதுவும் வாங்க முடியாது. கேரட்டே 5 வாங்கலாம், ஆனால் ஸ்டாக் இல்லை கேரட். ஓ மை காட். பார்த்தீங்கன்னா கேரட் என்கிட்ட 3 கேரட்டா 3 கேரட் வாங்கியிருந்தேன், நட்டு வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் டைமும் காமிக்குங்க, இது எவ்வளோ நேரத்தில் வளரும் அப்படின்னு. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம இது காமிக்குது ஒரு நாள், அதாவது 3 மணி நேரம் விளையாண்டா என்னமோ ஒரு கிரியேட்டு, அப்புறம் ஒரு நாள் விளையாண்டா அந்த ஆமை பெட்டு தராங்களாம், அப்புறம் 3 நாள் விளையாண்டா ஸ்ட்ராபெரி ஸ்னைப்பர் அப்படின்னு என்னமோ தராங்களாங்க. அது எதுக்குன்னு தெரில. சரி, நான் வந்து 3 நாள் லாகின் பண்ணி அந்த ஸ்ட்ராபெரி ஸ்னைப்பர் எப்படியோ எடுத்துட்றேன். 3 நாள் லாகின் பண்ணணுமா இல்லைன்னா அவ்வளோ நேரம் விளையாடணுமா? லாகின் தான் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு 16 ஹவர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. விளையாடணும்னு நினைக்கிறேங்க 3 நாள் 16 ஹவர்ஸு தெரில. 3 days 16 ஹவர்ஸ் கேம் விளையாடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் தருவாங்க. இப்போ நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா 26 ரூபா இருக்குது. 26 ரூபாய் வச்சு நம்ம டேரெக்டாக ப்ளூபெரிக்கு போயிடலாம் கைஸ். ப்ளூபெரிக்கு போயிட்டு கார்டனுக்கு போயிட்டு அப்புறம் ப்ளூபெரி நட்டு வச்சிடலாம். ஓகே, ப்ரைவேட் சர்வர் தான். அங்கே மேலே வந்து மெயில் பாக்ஸில் என்னமோ காட்டுச்சா, அதுதான் பார்த்தேன். ஓகே, இது வந்து வளர்றதுக்கு பார்த்திங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா கைஸ். இங்கே பாருங்கள், செட்டிங்ஸில் ரிடீம் கோடில் இருக்கா? ரிடீம் கோடில் என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது ஸ்டோர் இருக்குது. ரோபக்ஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஷக்கிள்ஸு நீங்கள் ரோபக்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் கைஸ். பெட்ஸு, கியர்ஸு, க்ராப்ஸு, அப்புறம் மேலே இடம் போட்டுருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த ப்ளூபெரி வளர்ந்துருச்சு. இந்த ப்ளூபெரியில் பார்த்திங்கன்னா எப்போது ப்ளூபெரி வரும்னு தெரியல. இங்கே வந்துருச்சா ப்ளூபெரி? இல்லை கைஸ், இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, 3 ப்ளூபெரி வளருது கைஸ் ஒரு பிளான்ட்டுக்கு. இதை போய் நம்ம சேலில் போயிட்டு சேல் கொடுத்துக்கலாம். அங்கே சைட்லலாம் பாருங்க கைஸ், ஆன் த பெட்டு, பி, அதாவது எல்லா பெட்டுமே இருக்குது. அந்த ரேபிட் பெட்டு, கியர்ஸில் போயிட்டு பார்த்திங்கன்னா அது ஸ்டார்டிங்கே 2K இருக்குது. நம்மளால் வாங்க முடியாது. நம்ம சீடுக்கு போய்க்கலாம். ரேபிட் இருக்குது, அப்புறம் ஃப்ராக் இருக்குது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா துளிப் ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ். துளிப் ஒன்று வாங்கிட்டு அப்படியே கார்டனுக்கு போயிடுவோம். இந்த துளிப் 1 டைம் இதுதான் நினைக்கிறேன். க்ரோவா கார்டன் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது 1 டைம் யூஸ்ன்னு தான் நினைக்கிறேன் இந்த துளிப்பு. ஓகே, இப்போ நம்மள்ட்ட இருக்க ப்ளூபெரியை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிடுவோம். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளூபெரியை 64 ருபீஸ் இருக்குது கைஸ். இப்போ இந்த 64 ருபீஸை எதுக்கு இன்னொரு ப்ளூபெரி வாங்கிடுவோமா? சரி, இல்லைனா துளிப்பே வாங்கிடுவோமா? ஒரு ப்ளூபெரி வாங்கிக்கலாம். இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் 1 ரூபா சேர்ந்தால் துளிப்பு. துளிப் பறந்துருச்சா? இன்னும் 7 செகண்ட் இருக்குது. இன்னும் 42 செகண்டு ப்ளூபெரிக்கு இருக்குது. ஓகே, ஃப்ரெண்டு பூஸ்டெல்லாம் இருக்குது கைஸ் இதில். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஆரஞ்சு துளிப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பார்த்துடலாம். சேல் திஸ்ன்னு மட்டும் கொடுப்போம். 60 ரூபா கைஸ் இந்த ஒரே ஒரு ஆரஞ்சு துளிப் மட்டும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சேல் இன்வென்ட்ரி கொடுத்துட்டு மொத்த இன்வென்ட்ரி சேல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா 123 ருபீஸ் இருக்குது.
இதை வச்சு பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் துளிப் வாங்குகிறேன். 2 துளிப் வாங்கியிருக்கேன். ஓகே, 2 துளிப்பி பிளான் பண்ணியாச்சு. இனி இதில் வளர்ந்துருச்சா இல்லை, ஒரு செகண்டு, அவ்வளோதான் கைஸ். இதுலேயும் இனி ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் செகண்டு ப்ளூபெர்ரி செடியிலையும். ஓகே, பாருங்க கைஸ், மேலே 27 செகண்டுன்னு காட்டுது கைஸ். அது வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது உங்கள் கார்டனுக்கு போகணுன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் கார்டனுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா அவங்களால ஸ்டீல் பண்ண முடியாது. அங்கிட்டே உங்களை அடித்து வெளில தூக்கி போட்டு கூட ஸ்டீல் பண்ணலாம். அதுக்காக தான் ஷவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 157 156 ருப்பீஸ் இருக்குது. இந்த துளிப்பி எடுத்துக்கலாம். அடுத்த பார்த்திங்கன்னா இன்னும் 5 செகண்டில் இந்த துளிப்பு வரப்போகுது. இந்த நைட்டு பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் இருக்குல்ல கைஸ். இந்த 2 நிமிஷத்துக்கு நீங்கள் யார் பேஸ் வேணாலும் போய் திருடிக்கலாம். அங்கே தான் நான் ப்ரைவேட் சர்வரில் வந்துட்டேன். ஓகே, இந்த துளிப்பி கலெக்ட் பண்ணிவிட்டு சேலுக்கு போயிடுவோம். சேலுக்கு போயிட்டு ஐயோ கையில் எதுவுமே வைக்காமல் சேல் திஸ் கொடுத்துட்டேன். சேல் மை இன்வென்ட்ரி கொடுத்தா எவ்வளோ கிடைக்கிது? 336 ரூபா, 336 ருப்பீஸு. அதை வச்சு நம்ம வந்து பேம்பு 700, மிச்ச மஷ்ரூம் 15K கைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பீன் ஸ்டாக், க்ரீன் பீன் ஸ்டாக் இல்லை. ஓகே, இல்லை இது எப்பிக்கு, லெஜெண்ட்ரி, மித்திக்கல்லாம் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சூப்பரு மூன் பிளாசம், ட்ராகன்ஸ் ப்ரீத்துன்னு என்னமோ இருக்குது. சரி, மூன் ப்ளூமு, அப்புறம் ட்ராகன்ஸ் ப்ரீத்துன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதில் போயிட்டு நம்ம இதே வாங்கிடுவோம் கைஸ். டொமேட்டோ வாங்கிடுவோம். 2 டொமேட்டோ வாங்கிட்டேன். இதை கொண்டு போய் கார்டனுக்கு லெஃப்ட் சைடில் பிளான் பண்ணிடுவோம். இங்கே பிளான் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். 1 2. ஓகே, இது வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 நிமிஷம், அதாவது 50 செகண்ட் ஆகும் கைஸ் இது வளர்கிறதுக்கு. ஓகே, அது வளர்ந்தானே பார்த்திங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். வளர்ந்துருச்சது. ஓகே, அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் ப்ளூபெரிஸ் எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு அப்படியே சேல் ஏரியாவுக்கு போயிடுவோமா, இல்லைன்னா சேல் ஏரியாக்கே வந்துட்டேன். இந்த ஒரு டொமேட்டோ எவ்வளோ போகுதுன்னு பார்க்கணும் கைஸ். சேல் திஸ் கொடுத்துட்டேன். 36 ரூபா தான் போகுதா? சரி, ஏதோ ஒன்று. இதை சேல் பண்ணோம்னா 47 ரூபா. 3 ப்ளூபெர்ரி வந்து 47 ரூபா, ஒரு டொமேட்டோ 36 ரூபா கைஸ். ஓகே, இப்போ என்கிட்ட 3 டொமேட்டோ இருக்குது. அதாவது அதோட வெயிட்டு அந்த மியூட்டேஷன்லாம் பொறுத்து தராங்க. சேல் மை இன்வென்ட்ரி கொடுத்துட்டேன். 155 ரூபா, 155 ருப்பீஸ். இதை வச்சு கியர்ஸில் போய் ஒன்றும் வாங்க முடியாது, ஏன்னா ஸ்டார்டிங்கே அதில் 2K. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் மஷ்ரூம், ஸ்பீட் மஷ்ரூம், இது ஸ்ப்ரிங்க் மஷ்ரூம், அதாவது ஸ்ப்ரிங்க்லர் அந்த மஷ்ரூம்லாம் இருக்குது. அப்புறம் இன்விசிபிலிட்டி மஷ்ரூம், மேக்னட்டு, ஸ்ட்ராபெரி ஸ்னைப்பர், மித்திக்கலாக சூப்பர் வாட்டர் கேனு, அப்புறம் சூப்பர் ஸ்னைப்பர் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு, அந்த மஷ்ரூம்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பிளான்ட் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சுன்னா அது மேலே நீங்கள் குதிக்கிறக்குன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி வச்சுருக்கலாம். ஏன்னா இதில் சில பிளான்ஸ்லாம் நம்மளால் ஏற முடியாது. இப்போ டொமேட்டோவாக இருக்கங்காட்டி அப்படியே கிளைம் பண்ணி ஏறிட்டேன். அதே மிச்ச பிளான்ட்லாம் வளர்ந்துச்சுன்னா ஏறுறது கஷ்டம். அங்கிட்டு தான் அது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு சேல் ஏரியாவுக்கு போயிடுவோம். சேல் ஏரியாவுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு சேல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 230 ரூபா கைஸ், 230 ருப்பீஸ் கிடச்சிருக்கு. இது இப்போ எங்கிட்ட 412 ருப்பீஸ் இருக்குது கைஸ், 412. மேங்கோ ஸ்டாக் இருக்கா? நான் பார்த்தீங்கன்னா 300K. கீழே போய் பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே வரல. ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம ரோபக்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, எத்தனை ரோபக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு 3 ப்ளூமு 3000 ரோபக்ஸா? ஐயோ, 3000 ரோபக்ஸா? ஏய், ஒரே ஒரு நிமிஷம். 3000 ரோபக்ஸ் தாங்க கைஸ், 3000 ரோபக்ஸ். என்னது இது? இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துருச்சு. இந்த ஆப்பிள் வளர்ந்தானே கண்டினியூ பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு. இதுக்காக தான் அந்த மஷ்ரூம், அந்த ஜம்ப் மஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கோர் பண்ணி வரதுனாலும் வரலாம், ஆனால் கஷ்டம்னா அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கஷ்டம்னே வச்சுக்கோங்களேன். பார்க்கோர் பண்ணி வர்றது அங்கே அப்புறம் கீழே விழுந்துருவீங்க. ஆனால் இதை விட பெருசால் வளரும் கைஸ்.
இது இப்போ தான் ஸ்டார்டிங்கு, இதை விட பெருசாலாம் வளரும் நிறையா. இது மேலே பார்க்கோர் பண்ணுறது வேஸ்ட்டு. ஆப்பிள்லாம் வளர்ந்தோடனையும் பார்க்கோர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டொமேட்டோவில் க்ளைம் பண்ணி டொமேட்டோ எடுத்துக்கலாம். இப்போ சேலுக்கு போயிட்டு என்கிட்ட இருக்க ப்ளூபெரியும் டொமேட்டோவையும் சேல் பண்ணுறேன். எவ்வளோ கிடைக்கிது? 345 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 345 தான் கிடச்சிருக்கு. மேலே போய் பார்த்தீங்கன்னா இது பேம்பு ஒன்று ஸ்டாக்கில் இருக்குது. ஓகே, பேம்பு ஒன்றை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பிளான் பண்ணி வச்சுக்கலாம். 50 செகண்ட் ஆகுங்க பேம்பு வளர்றதுக்கு. இதே மாதிரி தான் இது க்ரோ கார்டன் ஒன்லி ஆகும். ஆனால் பேம்பு காசு ஜாஸ்தியாக தரும். ஆனால் இதில் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல கைஸ். பார்த்தீங்கன்னா பேம்புவும் வளர்ந்துருச்சு. அதான் இன்னும் 10 செகண்ட் இருக்க வளர்றதுக்கு. இந்த இடத்துல நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம் கைஸ். பாய் ஃப்ரம் MGT. பாய் கைஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.